தமிழ் தெரியுமா? அதாவது நம்ம பேசுறோம் அப்படின்னா ஒரு பேச்சு கூட ஒரு விஷயம் கூட தவறா கொடுத்துட கூடாது. இந்த நாம நீ உள்ளிழுத்து பேசணுமா? அப்படி தவறா கொடுத்துட்டு அப்படின்னா சொல் குற்றத்திற்கு ஆளாவோம். அதுக்கு தான் தீனால் சுட்டப்பன் உள்ளாறு மாறாது நாவினால் சுட்டப்பட்டு நல்ல கொட்டனை அள்ளிடலாம், சொல்ல கொட்டனை அள்ளவே முடியாது. ஆக பசித்திரு தனித்திரு விழித்திரு. உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்கு. ஆமா, ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு நூலுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் உலகின் எல்லா மொழிகளையும் மொழிபெயர்க்க ஒரே நூல் எது அப்படின்னா திருக்குறள் மட்டும்தான். அதான் உலக பொதுமுறை நூல். வள்ளுவன் தன்னை உலகினைக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. கண்டிப்பா இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை கிடைத்தது யாராலனா ஐயன் வள்ளுவனால. அப்படி விட ஐயன் வள்ளுவன் பிறந்த நாடு உன்னுடைய நாடு, தொண்டை நாடு. ஆனா அங்கிருந்து வந்ததுனால உன்னை அறிவாளின்னு ஏற்றுக்கொள்ள முடியுமானா முடியாது. முடியாது. எடுத்துக்காட்டு வேணும்ல. வள்ளுவர் ஒருவேளை திருக்குறளை எழுதாம இருந்திருந்தாருன்னா அவர் என்னன்னு சொல்லியிருப்போம்? அவர் எழுதாம இருந்திருந்தா அறிவாளி முட்டாள்னு சொல்ல முடியுமா? இல்லமா, எடுத்துக்காட்டு வேணும்ல. பெரிய புராணத்தை நீ அருமையா சொன்ன. சரி.